ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜென்ரோ டெய்ல்ஸ். இன்றைக்கி நம்மளோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேர்மறை எதிர்மறை. ஒரு ஊரில் 2 சகோதரர்கள் இருந்தன. ஒருவன் போதை பழக்கமுள்ளவன். எப்போதும் குடும்பத்தில் இருப்பவர்களை நைய புடைத்து மிரட்டி பணம் வாங்கி குடித்து கொண்டே இருப்பான். பிறருக்கு தொல்லை கொடுத்து இன்பம் பெறும் ஒரு வியாதி அவனிடத்தில் இருந்தது. மற்றவன் நல்லவனாக, சமூகத்தில் மதிக்கப்படுபவனாக, நல்ல குடும்பத் தலைவனாகவும் இருந்தான். அருமையாக குடும்பத்தை பராமரித்தும் வந்தான். ஊரில் உள்ளவர்களுக்கு வியப்பு. ஒரே தகப்பனுக்கு பிறந்த, ஒரே சூழ்நிலையில் வளர்ந்த 2 குழந்தைகளில் ஒன்று ஊர் போற்றும் நல்லவனாகவும் மற்றொன்று ஊர் தூற்றும் கொடியவனாகவும் இருக்க காரணம் என்ன என ஊரில் இருப்பவர்களுக்கு வியப்பு. ஒரு பெரியவர் குடிகார மகனையும் நல்ல குடும்பவனாகியவனையும் இப்படி கேட்டார். உன் நடத்தைக்கு யாரப்பா காரணம்? இருவரும் ஒரே பதில்தான் சொன்னார்கள். என்னுடைய நடத்தைக்கு காரணம் என்னுடைய அப்பாதான். உன் அப்பா என்ன செய்தார் என்று குடிகாரனை கேட்டபோது சொன்னான், அவர் எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து பகலிலும் இரவிலும் குடித்து கொண்டே இருப்பார். குடும்பத்தினரை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார். அடிகளுக்கு பஞ்சமே இல்லை. அவரின் மகனாகிய நான் வேறெப்படி இருப்பேன்? அதனாலே நானும் குடிகாரனாகிவிட்டேன். மோசமான தகப்பனின் மகனான நான் மோசமாகி விட்டேன். என் நடத்தைக்கு என் தந்தையே முழு காரணம் என்றான். உன் அப்பா என்ன செய்தார் என்று நல்லவனை கேட்டபோது சொன்னான், அவர் எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து பகலிலும் இரவிலும் குடித்து கொண்டே இருப்பார். குடும்பத்தினரை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார். அடிகளுக்கு பஞ்சமே இல்லை. அதனாலே நான் குடிக்கக்கூடாது, குடிகாரனாகிவிடவும் கூடாது. மோசமான தகப்பனின் மகனான நான் மோசக்காரனாக இராமல் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். என் நடத்தைக்கு என் தந்தையே முழு காரணம் என்றான். எந்த ஒருவரின் நடத்தையிலும் நேர்மறை நிகழ்வுகளும் உண்டு, எதிர்மறை நிகழ்வுகளும் உண்டு. லெட்ஸ் திங்க் அபவுட் இட்.